ஒவ்வொரு பேஸாக முடிய போகும்போது ஐபி ரிப்போர்ட் போகும்ல, எப்படி இருந்தாலும் ஒரு ஐபி ரிப்போர்ட் போகும்போது அந்த ஐபி ரிப்போர்ட்டை மையப்படுத்தி அவருக்கு வந்து பயம் கூடுதலாகிடும். ராமர் கோயிலை பெருசாக எதிர்பார்த்தாங்க. ஆனால் மக்களும் ராமரும் அவரை கைவிட்டு விட்டார்கள் என்று தெரிஞ்ச உடனே அடுத்த கிருஷ்ணரை தொட்டார். கிருஷ்ணரும் கைவிட்டாங்கன்னு சொன்னோடனே ஒரு வாக்கு சதவீதம் எவ்வளோ வந்திருக்குதுன்னு கூட தெரிவிக்க முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு அந்த தேர்தல் ஆணையம் இருந்துகிட்டு இருக்குது. சரி, நாங்கள் அமெரிக்காவோட பெருசாக அடுத்த கட்டத்தில் இருக்கோம்னு சொல்கிறவங்க, தேர்தல் முறைகள்லையும் அமெரிக்காவோட அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வர வேண்டியது தானே, ஏன் வர மாட்டேங்கிறீங்க? இந்த தடவை பாஜக வந்து 150 இடங்கள், எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி 150 இடங்களை தாண்டுவது என்பது கடினமான ஒரு விஷயம் தான். ராகுல் காந்தி ஒரு சைடு பண்ணுறாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னொரு சைடு பண்ணுறாரு. நார்த் சைடு ஃபுல்லாக அவுட் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து பாஜகவுக்கு வந்ததுனால தான் உங்களுக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணுறாங்க. இந்த ஈடி விஷயம் கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் ஆட்சி வந்ததுக்கப்புறம் யார் யாரெல்லாம் தவறு செஞ்சுருக்காங்களோ அவர்களுக்கான தண்டனை உறுதியாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஓக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நாடாளுமன்ற தேர்தலின் 4ஆம் கட்ட தேர்தல் முடிந்திருக்கிறது. பொதுவாக பார்த்தால் நாடாளுமன்ற தேர்தல் என்றால் ஒரு வார்த்தை பிரயோகங்கள் இருக்கும், கருத்து முரண்பாடுகள் இருக்கும், பேச்சுக்கள் இருக்கும். இது ஒரு போர் என்கிற அளவுக்கே இந்த நாடாளுமன்ற தேர்தலை பார்க்க வேண்டியிருக்கிறது. பாஜகவுக்கும் காங்கிரஸுக்குமான சொற்போர் மட்டுமல்ல, சில நடவடிக்கைகள் பாஜக அரசுடைய நடவடிக்கைகள் வந்து ஒரு போர் என்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு. உதாரணமாக கெஜ்ரிவாலுடைய கைது. இந்த சூழலில் காங்கிரஸ் பிரமுகர் நபில் அகமது அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய பேச்சில் தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருந்தது. 400 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற்றுருவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரச்சாரமே ஒரு கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய பிரச்சாரமாக, உதாரணமாக வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 2 எருமைகளில் ஒன்று பிடிங்கிடுவாங்க அப்படிங்கிறது, இஸ்லாமியர்களை வந்து வந்தேரிகள், ஜிகாதிகள் இப்படிலாம் சொல்கிறது. இதெல்லாம் பார்க்குறப்ப பாஜக தரப்புக்கு பயம் வந்து விட்டதோ அப்படின்னு விமர்சகர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, காங்கிரஸ் தரப்புலையும் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? பயந்ததை தாண்டி அந்த பயத்தின் வெளிப்பாடாக பிரதமருடைய பேச்சில் வந்து எவ்வளவு உளறல்கள் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக என்னென்னா, ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி 400 சீட் வின் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற ஒரு மதமதப்பில் இருந்தவங்க ஒவ்வொரு பேஸாக முடிய போகும்போது ஐபி ரிப்போர்ட் போகும்ல, எப்படி இருந்தாலும் ஒரு ஐபி ரிப்போர்ட் போகும்போது அந்த ஐபி ரிப்போர்ட்டை மையப்படுத்தி அவருக்கு வந்து பயம் கூடுதலாகிடுச்சு. நம்ம சொன்ன நம்பர் வராதோ, அல்லது நம்ம ஆட்சிக்கு வரமாட்டோமோ, நம்ம பிரதமர் கனவு இதோடு, நம்மளோட அரசியல் அஸ்திவாரமே இதோடு முடிஞ்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவர் ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருந்த இதெல்லாம் தாண்டி இப்போ வெறும் வெறுப்பு பேச்சை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கார். அதுலேயும் குறிப்பாக இஸ்லாமியர்களை பற்றி பேசுகிறது. ஒரு நாட்டின் பிரதமர், இத்தனை கோடி மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, எல்லாருக்கும் பொதுவாக அறிக்கக்கூடிய வேண்டிய ஒருவர் வெறும் வெறுப்பு பேச்சை மட்டும் வைத்து வெற்றி பெற்று விடலாம் என்ற நம்பிக்கையில் அவர் வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு மூவ் பண்ணுறாரு. ஆனால் அதுவும் நடக்க மாட்டேங்குது. குறிப்பாக அவங்க வந்து ராமர் கோயிலை பெருசாக எதிர்பார்த்தாங்க. பிஜேபியினுடைய நீண்டகால செயல் திட்டங்களில் ராமர் கோயில் கட்டுவதும் ஒன்று. ராமர் கோயில் கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இனிமேல் மோடி ராஜ்யம் தான் இந்தியாவில் இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். ஆனால் மக்களும் ராமரும் அவரை கைவிட்டு விட்டார்கள் என்று தெரிஞ்ச உடனே அடுத்த கிருஷ்ணரை தொட்டார். கிருஷ்ணரும் கைவிட்டாங்கன்னு சொன்னோன்னே சிஏஏ, என்ஆர்சி இந்த மாதிரி எடுத்தார். இதுவும் கைவிட்டுட்டு சொன்னோடனே இப்போ வந்து காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து இருக்கிற சொத்தையெல்லாம் பிரித்து கொடுத்துரும் இப்படிங்கிற பொய்யான விஷயங்களை பிரச்சாரத்தின் மூலியமாக ஒரு நாட்டின் பிரதமர் சொல்வது மிக மிக கேவலமான ஒன்று. இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இது மாதிரிலாம் நடக்குதுங்கிறது ரொம்ப வருத்தத்தக்க ஒரு விஷயமா நமக்கு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரீசண்டாக வந்து ராகுல்ஜி வந்து இவர் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி நேரடியாக ஒரு விவாதம் வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டார். அந்த விவாதத்திற்கு 2 ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் அவங்களுக்கு லெட்டர் எழுதி, நானோ அல்லது எங்களுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முன்னாடியோ மோடி வரட்டும், 2 பேரும் விவாதம் பண்ணுவோம், யார் உண்மையை சொல்கிறா யார் பொய் சொல்லுவாங்க அங்கே தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் ராகுல்ஜி கொடுத்தாரு. இது வரைக்கும் அவங்க பதில் கொடுக்கவே இல்லை.
அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றம் உருவாகுங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. கார்கே அப்படின்னு நினைவுக்கு வருது. இப்போ தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகளை விமர்சித்து கார்கே, காங்கிரஸ் தலைவர் கார்கே கடிதம் எழுதியிருக்கிறாரு. அதற்கு தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் சொல்லப்பட்ட பதில் பார்த்தீங்கன்னா, இது கார்கேவுடைய குற்றச்சாட்டுலாம் பார்த்தா ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்குது, ஜனநாயகத்தை இழிவுபடுத்துவதாக இருக்குது அப்படின்லாம் கடுமையாக அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? மோட் ஆஃப் கான்டாக்ட்னு ஒன்று இருக்குது. இந்த மோட் ஆஃப் கான்டாக்டில் ஒரு 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 மதத்தை பற்றியோ அல்லது ஒரு சாதியினை பற்றியோ அல்லது ஒரு இனத்தை பற்றியோ தவறுதலாக பேசக்கூடாது என்பது ஒரு ஒரு லா. அந்த அந்த லாவை பிரதமரே மதிக்காமல் பல இடங்களில் பேசிக்கிட்டு இருக்காரு. அதை தேர்தல் ஆணையம் கண்டிச்சிருக்கணும் அல்லது அதுக்கு வழக்கு தொடர்ந்திருக்கணும். இது எதையுமே அவங்க செய்யாமல் வெறும் வேடிக்கை பார்ப்பதும், அதுவும் குறிப்பாக 2 கட்ட 3 கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரியான வாக்கு சதவீதத்தை வெளியிடாமல் இருப்பதும் தான் எங்களுடைய தேசிய தலைவர் குற்றச்சாட்டாக வச்சிருந்தார். அதுக்கு மேலே அவங்க குற்றச்சாட்டு வைக்கல. இது எப்படி மிஸ்லீட் பண்ணும்? உங்களுக்கு தேர்தலை எப்படி மிஸ்லீட் பண்ணும்? அப்போ உண்மையிலுமே தேர்தல் ஆணையமும் அவரோட கூட சேர்ந்து தான் இது செயல்படுதுங்கிற மாதிரி தான் நம்மளுக்கும் தோணுது. பொதுமக்களும் அதுதான் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த தேர்தல் ஆணையத்தை பற்றின விமர்சனங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த வாக்குப்பதிவு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறதுல அந்த சதவிகித முரண்பாடு இருக்குது. அதே மாதிரி கேரளாவில் வாக்குப்பதிவு ட்ரையல் நடந்தப்போ எந்த கட்சிக்கு வாக்களித்தாலும் அது பாஜகவுக்கு போகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஒரு புகார் வந்தது. அப்புறம் நீலகிரியில் பார்த்தீங்க அப்படின்னா, வெயில் காரணமாக அந்த மின்சார இதில் கோளாறு ஏற்பட்டு சிசிடிவி ஒர்க் ஆகலை அப்படிங்கிறாங்க. இது அதாவது ஒரு குளிர் பிரதேசமான நீலகிரியிலேயே இந்த நிலமான மற்ற இடத்துல என்ன ஆகும்னு தெரியல. உங்களுடைய கருத்து என்ன? உங்களுடைய பார்வை? உச்சநீதிமன்றத்தில் நம்ம இந்த இப்போ இருக்கக்கூடிய விவிபேட்டுக்கு எதிராக நம்ம கேஸ் தொடர்ந்துருக்க போகும்போது அங்கே தேர்தல் ஆணையம் என்ன சொன்னிச்சுன்னா, ஃபாஸ்ட்டாக நாங்கள் தேர்தல் ரிசல்ட்டை வெளியிடுறதுக்கு தான் இந்த மாதிரியான முறைகளை நாங்கள் கடைபிடிக்கிறோம். 1.5 மாத இடைவெளியில் 1.5 மாத இடைவெளியில் 7 கட்டங்களாக. அது மட்டும் இல்லாமல் வாக்குச்சீட்டு முறையில் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா ஒரு வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்தோம்னா பல மாதங்கள் ஆகும் அது வாக்கு. ஏன்னா 140 கோடி மக்கள் வாழ்கிறாங்க. கிட்டத்தட்ட 90 கோடி மக்களுக்கு மேலே வாக்கு செலுத்த உள்ளாங்க. இதை சாத்தியமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு வாக்கு சதவீதம் எவ்வளோ வந்திருக்குதுன்னு கூட தெரிவிக்க முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கி அந்த தேர்தல் ஆணையம் இருந்துக்கிட்டு இருக்குது. அது அவ்வளோ வீக்காக இருக்கிறத தான் நாங்கள் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த விவிபேட் வேண்டாம், பழைய முறையே கொண்டு வாங்க. அமெரிக்காவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வாக்கு சீட்டு முறை தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அவ்வளோ அறிவியல் முன்னேறிய நாடுகள். அதுலேயுமே உங்களுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க. 2-3 நாள் உங்களுக்கு ரிசல்ட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்க போகும்போது நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் அமெரிக்காவை கை காமிச்சு நாங்கள் அமெரிக்காவோட பெருசாக அடுத்த கட்டத்தில் இருக்கேன்னு சொல்கிறவங்க, தேர்தல் முறைகள்லையும் அமெரிக்காவை விட அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வர வேண்டியது தானே, ஏன் வர மாட்டேங்கிறீங்க? அப்போது இந்த முறையை பயன்படுத்தி நாங்கள் தொடர்ச்சியாக வர்றதுக்கான வேலைகளை பார்க்குவோம் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய நிலைப்பாடு. ஆனால் இந்த முறை அந்த விஷயம் நடக்காதோங்கிறது தான் காங்கிரஸோடைய நிலைப்பாடாக இருக்குது. ஏன்னு சொன்னோம்னா, மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. மக்கள் தெளிவாக இருக்க போகும்போது நீங்கள் எவ்வளோ தூரம் தான் நீங்கள் அதில் ஃபோர்ஜரி பண்ண முடியும் அந்த இடத்துல. அப்போ மக்கள் அது மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா மக்களுக்கு மக்கள் போராட்டம் முடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த தடவை பாஜக 150 இடங்கள், எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி 150 இடங்களை தாண்டுவது என்பதே கடினமான ஒரு விஷயம்தான். கண்டிப்பாக ஜூன் 4க்கு அப்புறம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவிட்டு இருந்தது. இப்போ அதை மீறி இப்போ நீதிமன்றம் கொடுத்துருக்கு, ஜாமீன் கொடுத்துருக்கு. அதோட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் கைது செய்தது ஏன்னா எப்பயோ கைது பண்ணிருக்கலாம், தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. இது ஒரு பக்கம். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பிரச்சாரம், அவர் கடுமையாக நான் பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறார். இது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை மக்களிடையே ஏற்படுத்தும்? மிகப்பெரிய பலமாக இருக்கும். அரவிந்த் கெஜ்ரிவால் மீது தொடுக்கப்பட்ட கேஸ் என்பது லிக்கர் கேஸ். 150 கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணுறதுக்கு 100 கோடி ரூபா அவர் கைவிட்டு பெற்றதாக ஒரு வழக்கு. அதுக்கான ப்ராப்பரான எவிடன்ஸை இது வரைக்கும் இடி சப்மிட் பண்ணவே இல்லை உச்சநீதிமன்றத்தில். உச்சநீதிமன்றத்தோட இன்னொரு கேள்வி, 2 ஆண்டுகளாக இருக்க போகும்போது இதற்கு முன்னாடிலாம் கைது பண்ணாமல் கரெக்டாக தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி கைது பண்ணுவதற்கு ஏன்? அப்போ நம்ம இதை எப்படி பார்க்கணும்னா, உள்நோக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, ராகுல் காந்தி ஒரு சைடு பண்ணுறாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னொரு சைடு பண்ணுறாரு, நார்த் சைடு ஃபுல்லாக அவுட் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு பயம் பாஜகவுக்கு வந்ததுனால தான் உங்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்க. அதுவும் அவங்க ரொம்ப தைரியமாக இருந்தது, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இருந்தாங்க. ஆனால் உச்சநீதிமன்ற இன்னும் நீதிமன்றத்தில் நியாயமான நேர்மையான நீதிபதிகளும் இருக்க தானே செய்கிறாங்க. அவங்க இந்த கேஸ் தப்பான கேஸ்ன்னு சொல்லிட்டு ஜாமீன் ஜூன் 1 வரைக்கும் கொடுத்துருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தடை இல்லைங்கிறதையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நேற்றே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார் அவர். பிரச்சாரத்தை ஆரம்பித்து மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கான வரவேற்பு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்தியா கூட்டணிக்கு அதுக்கு மேலும் வலு சேர்க்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கெஜ்ரிவாலுடைய ஜாமீனுக்கான அந்த ஒரு வாத பிரதிவாதம் நடந்தப்போ தேர்தல் பிரச்சாரம் செய்கிறது வந்து ஒரு சட்ட ரீதியான உரிமையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அமலாக்கத்துறை சொல்லியிருக்குது. ஒரு அரசு துறையே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பேசக்கூடிய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்குமா வரலாற்றில் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு ஆச்சரியகரமாக இருக்குது. இது விமர்சகர்களும் ரொம்ப ஒரு ஆச்சரியகரமாகவும் கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்குமா அவங்களுடைய பார்வை இருக்குது. உங்களுடைய பார்வை என்ன? கடந்த 10 ஆண்டுகளில் அதாவது ஒன்றிய அரசின் சார்பு அமைப்புகள், குறிப்பாக இடி, ஐடி, இந்த இதெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் கரப்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து பாஜக அரசு, மோடி அரசு கரப்ட் பண்ணி வச்சிருக்கு. குறிப்பாக இந்த பாஜக சிந்தனை உள்ளவர்களை கொண்டு வந்து அங்கே வந்து பொறுப்பாளர்களை போட்டது தான் இது மாதிரியான ஜனநாயகத்துக்கு விரோதமான கருத்துக்களை வந்து தைரியமாக வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. இடி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடி விஷயம் கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் ஆட்சி வந்ததுக்கப்புறம் யார் யாரெல்லாம் தவறு செஞ்சுருக்காங்களோ அவர்களுக்கான தண்டனை உறுதியாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. காங்கிரஸுடைய தலைவரும் அதில் மிக தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறார். மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் காளி அப்படிங்கிற திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகர், அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு 3 பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தினாங்க. அதில் 2 பேர் பார்த்திங்கன்னா பாஜகவுடைய நிர்பந்தத்தின் காரணமாக தான் நாங்கள் அது மாதிரி புகார் சொன்னோன்னு சொல்லி அதை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. இதையொட்டி இன்னொரு விஷயம், ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. அதில் பாஜக பிரமுகரே சொல்கிறாரு, நாங்கள் தான் திட்டம் போட்டு இந்த மாதிரி புகார் கொடுக்க வைத்தோம் அப்படின்னு. இப்போ இந்த அளவுக்கெல்லாம் திட்டம் போட்டு செய்வாங்களா? இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? தேர்தலுக்கு முன்னாடியே பாஜகவுடைய முகத்திரை கிழிஞ்சிருச்சு இல்லையா? அங்கே உங்களுக்கு சந்தோஷ் காளி மேட்டர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த குற்றம் சாட்டின 3 பெண்களில் நீங்கள் சொன்ன மாதிரி 2 பேர் வெளியில் வந்து சொல்லிட்டாங்க. பாஜக சொல்லி தான் நாங்கள் வந்து அந்த குற்றச்சாட்டு சாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பொய்யான விஷயங்களை பரப்புவதும் இது போன்ற நிகழ்வுகளில் அவங்க ஈடுபடுவதும் வந்து பாஜக கைவந்த கலை. ஏன்னா அமித்ஷாவே சொன்னார், எங்களால் வந்து ஒரே நிமிஷத்தில் இந்தியா ஃபுல்லாக ஒரு செய்தியை வந்து அது நல்ல செய்தியாக கெட்ட செய்தியாங்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் கொண்டு போய் சேர்த்துட முடியும், அதுக்கான நெட்வொர்க்கை நாங்கள் ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுவே மோடி வந்து சொல்கிறாரு, இந்தியாவில் துரதிருஷ்டவசமாக ஒரே நிமிடத்தில் பொய் செய்திகளை பரப்புவதற்கான நெட்வொர்க் அதாவது அவங்களே போட்டு கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலாக அது அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இது. மேற்கு வங்கத்தில் வந்து எப்படியாவது திரிணாமுல் காங்கிரஸ் வந்து காலி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் போனாங்க. ஆனால் அங்கே நடக்காது. எனக்கு தெரிஞ்சு மம்தா பானர்ஜியோடைய வேகம் வந்து அதை வந்து அதுக்கு ஈடு கொடுக்க முடியல. அமித்ஷாவாலையும் மோடியாலையும் அவங்க ஈடு கொடுக்க முடியல. நாட் ஒன்லி வெஸ்ட் பெங்கால், நீங்கள் எல்லா மாநிலங்களும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அப்படி தான் இருக்குது. சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து குஜராத்தில் இதுவரை நடக்காத ஒரு நிகழ்வு, ஒரு காங்கிரஸ் வேட்பாளருடைய வேட்புமனு தாக்கலப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே அப்படி தான் கூடுறாங்க. ஆதரவு குஜராத்லேயே அவ்வளோ பெரிய ஆதரவு இருந்துகிட்டு இருக்கும் போது இதெல்லாம் பதட்டத்தை உண்டு பண்ணுது மோடிக்கு. நம்ம அவருடைய கனவு என்னென்னா 14 ஆண்டுகள் வந்து நேரு வந்து பிரதமராக இருந்துட்டார், நான் 15 வருஷம் இருக்கணும், அதுதான் நோக்கமே தவிர இந்திய மக்களுக்கு என்ன செய்தோம், என்ன நல்லது செஞ்சோங்கிறதான் அவங்களுக்கு நோக்கம் இல்லை. அரசியலில் நான் இது வரைக்கும் தோக்கவே இல்லை, இப்போ இனிமேல் நான் தோக்க மாட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கம். அது ஒரு நோக்கம். அது மட்டும் இல்லாமல் அமித்ஷா வந்து பாஜக தலைவராக இருக்க போகும்போது ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது பாஜகவில் 75 வயதுக்கு தாண்டிட்டாங்கன்னா அவங்க வந்து பெரிய பொறுப்புகளில் வந்து உட்கார வைப்பதற்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பைலாவை வந்து அவங்க கொண்டு வர்றாங்க. அந்த பைலாவை மோடிக்காக இப்போ அவர்களே மாற்றிக்கிறாங்க. 74 வயதாகிடுது, இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது. அப்போ வேற ஒரு வேட்பாளரை நீங்கள் வந்து முன்னிறுத்தணும்ல, ஏன் முன்னிறுத்த பதவி வெறி, அதுதான் வந்து அவரை இவ்வளவு தூரம் ஆட்டிப்படைத்து கொண்டு இருக்கிறது. மேற்கு வங்கம் அப்படின்னா அது தொடர்பாக இன்னொரு விஷயம், அதுவும் பாலியல் ரீதியான புகார் தான். இப்போ அந்த மாநில ஆளுநர் மீது அங்கே தற்காலிக பணியாற்றின ஒரு பெண்மணி புகார் கொடுத்துருக்குறாங்க. இது தொடர்பாக அந்த மாநில காவல்துறை விசாரிக்க போகுது. அங்கே அந்த மாநில ஆளுநர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் நாங்கள் காவல்துறைக்கு தரமாட்டோம், ஒரு 100 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் பொதுமக்களுக்கு. அதே மாதிரியான இன்னொரு விஷயம் வந்து அந்த ஊழியர்களுக்கு, ஆளுநருடைய மாளிகை ஊழியர்களுக்கு ஒரு உத்தரவு, நீங்கள் வந்து காவல்துறை எதுவும் கேட்டால் சொல்லக்கூடாதுன்னு வருது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப இது உங்களுடைய கருத்து என்ன இது குறித்து? இந்த இந்திய ஜனநாயக நாட்டில் யார் தவறு செய்தாலும் நீதிமன்றத்துக்கு முன்னாடியும் அவர்களை கைகட்டி பதிலளிக்க வேண்டியது தான்
கடமை. அது வந்து குடியரசுத் தலைவராக இருக்கட்டும் அல்லது சாதாரண சாமானியனாக இருக்கட்டும், ஆளுநருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்லாம் இங்கே கிடையாது. இன்னொன்று சொன்னோம்னா ஆளுநர் பதவியே எதற்குங்கிறது தமிழ்நாட்டோடைய நிலைப்பாடு. ஆக்சுவலாக ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதற்குங்கிறது மாதிரியான நிலைப்பாட்டில் உள்ளவங்க நம்ம. இந்த 10 ஆண்டுகளில் வந்து ஆளுநர்களுடைய ஆட்டம், குறிப்பாக தமிழ்நாட்டில் RN ரவி தொடங்கி மேற்கு வங்கம், நீங்கள் பல மாநிலங்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா வரைக்கும் ஆரிஃப் கான் தொடங்கி எல்லாரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வந்து டவுன் பண்ணிட்டு தான் சுப்பீரியருங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடோடு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களை யாரும் கேள்வி கேட்கவும் கூடாது, எதுவும் செய்யக்கூடாதுங்கிற ஒரு மனநிலை இல்லை. அது மனநிலை இல்லை, அது ஒரு மனநோய். ஆக்சுவலாக பவரில் உட்காந்துக்கிட்டு இருக்கோங்கிறதுனால நாங்கள் வந்து எங்களை வந்து எதுவும் கேட்கக்கூடாதுன்னு கேள்வி. உங்கள் மீது ஒரு இப்போ வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்கல்ல, அவர் தயாராக இருந்தார்ல, போலீஸ்கிட்ட வந்து பேசுறதுக்கு தயாராக இருந்தார், நீதிமன்றத்துக்கு முன்னாடி வந்து தயாராக இருந்தார். ஆளுநர் மேலே குற்றச்சாட்டு சொன்னால் ஆளுநர் வந்து அதுக்கு பதில் சொல்லட்டும். இதற்கு முன்னாடி எத்தனை ஆளுநர்கள் இது மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு சொல்லி அதை ஆஜராகி அவங்க கன்விக்ட் ஆனவங்கலாம் உண்டு தானே இந்த நாட்டில். அது காங்கிரஸ் பீரியடாக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், மற்ற பீரியடாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தவறு அந்த இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்ல. அதுக்கு வந்து பாஜக தான், ஏன்னா பாஜக தானே நியமிக்குது உங்களுக்கு. பாஜகவும் அதனை வந்து கண்டிச்சிருக்கணும். குடியரசுத் தலைவர் இதில் தலையிட்டிருக்கணும். ஏன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார் ஒவ்வொரு கவர்னரை. குடியரசுத் தலைவரும் இதில் கவனம் செலுத்தி இந்த கேஸை வந்து இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிச்சிருக்கணும். அது இன்னும் ஒரு 10-15 நாள் தானே இருக்குது. அதனால் வந்து இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நம்மளுக்கு அனுபவிக்கட்டும். அதுக்கான பின்விளைவுகள் வந்து ஜூன் 4க்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இப்போ நீங்கள் குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லணும்னு சொல்கிறீங்க, ஆனால் குடியரசுத் தலைவருக்கு அவருக்கான அதிகாரத்தை வந்து செயல்படுத்தக்கூடிய சூழல் இருக்காங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்போ நாடாளுமன்ற கட்டிடம் திறப்பு விழாவில் அவங்கள அழைக்கவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழல் நிலவிட்டு இருக்குது. இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் வந்து சொல்லி அதை ஆளுநர் கேட்கணுங்கிறது எந்த அளவுக்கு நடக்கும்? நாட்டின் முதல் குடிமகள் அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெறும் சாதியின் அடிப்படையில் தானே. அதை விட்டுருங்க, ராமர் கோயில் திறப்பு நடந்தது, அதற்கு அனுமதி இல்லை. அவங்களுக்கு வந்து இன்வைடேஷனே கொடுக்கலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா பாஜக தரப்பில் மிகப்பெரிய ஒரு விஷயமா சொல்லப்பட்டு இருக்கிறது அயோத்தி ராமர் கோயிலுடைய குடமுழுக்கு விழா. நாடாளுமன்றத்தையும் திறந்தாங்க. அதாவது இங்கே ஒரு நகைச்சுவை என்னென்னா, நாடாளுமன்றத்தை சங்கராச்சாரியர்கள் திறந்து வைக்கிறாங்க, ராமர் கோயிலை பிரதமர் போய் திறந்து வைக்கிறார். ஒரு ஜனநாயக நாட்டில் நாடாளுமன்றம் என்றது மைய மண்டபம். அந்த மைய மண்டபத்தை சங்கராச்சாரியர்கள் திறந்து வச்சுட்டு ராமர் கோயிலை போய் பிரதமர் திறந்து வைக்கிறார். இதை விட ஒரு நகைச்சுவான ஒரு விஷயம் இருக்குமா? ரெண்டுமே எதிரெதிரான. நீங்கள் பிரதமர் என்பவர் நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டியவர், சங்கராச்சாரியர்கள் என்பவர்கள் கோயில்களில் இருக்க வேண்டியவர். இது ரெண்டுமே மாற்றி அமைக்கணும்னா அவங்களுக்கு வந்து எது செஞ்சால் ஓட்டு கிடைக்குங்கிற நோக்கம் தானே தவிர, உண்மையிலேயுமே மக்கள் மீது அக்கறை இருந்தால் மக்கள் மீது அக்கறை இருந்தால் நாடாளுமன்ற திறப்பு விழாவிற்கு குடியரசுத் தலைவரை அழைச்சி அவங்க கரங்களால திறந்து வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு அக்கறைன்னு இல்லை, எதுவுமே கிடையாது. அது சும்மா ஒரு பம்மாத்தை காமிச்சிட்டு இருக்காங்களே தவிர வேறு எதுவும் கிடையாது. மிக்க நன்றி நபில் அகமது அவர்களே, மிக சிறப்பாக பதிலளித்தீர்கள். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.